கொள்ளப்பட்டவர். நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. அப்போ என்னுடைய விருப்பத்தின்படி நான் செய்ய முடியுமா? அதான் நல்ல ஒரு உதாரணத்தை சொன்னேன். எப்போ நீங்க அவருடையவர்கள் ஆனீர்கள்? அனனியா சப்பீராள் என்கிற ஒரு நபரை குறித்து நாம் வாசிக்கிறோம். அங்கே வேதம் சொல்லுகிறது, இதை விற்கும் முன்னே இதன் கிரையம் உங்களுடையதா இருக்கவில்லையோ? இதை விற்ற பின்பும் அது உங்களுடையதா இருக்கவில்லையோ? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அதுதான் கேள்வி. விற்கு முன்னாடி அவங்களுடையதுதான், விற்ற பிறகு அவங்களுடையதுதான். அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு? ஏன் ஆண்டவர் அவங்களை அடிச்சாரு? பாருங்க, 1997 வருடம் பிப்ரவரி மாசம் 7ஆம் தேதி, 7ஆம் தேதி நான் இவர்களை என்ன செஞ்சேன்? திருமணம் செஞ்சேன். நேற்று வரைக்கும் 6ஆம் தேதி வரைக்கும் அவங்க அப்பா அம்மா சொல்றதான் கேட்டாங்க. 7ஆம் தேதி அப்புறம் ஏன் பேச்சுதான் கேட்கும். அப்படித்தானே? ஏங்க ஏன் ஏன் ஒரே நாள்ல என்ன நடந்துச்சு? கேள்வி இருக்காங்க. இதேதான் எப்போ அவங்க என்னை இருதயத்திலே இவர் என்னுடைய தலைவன், இவர் என் கணவர், இவருக்கு நான் என்ன செய்ய போறேன், இணையாக துணையாக என்னை நான் கொடுக்க போறேன் அப்படின்னு எப்ப தீர்மானிச்சுட்டாங்களோ அந்த நிமிடத்திலிருந்து நான் போட்ட ஆணை கிடையாது, நான் போட்ட சட்டம் கிடையாது. அது அவங்களே தீர்மானிச்சு, அவங்களே தீர்மானிச்ச பிறகு அவங்க கீழ்ப்படியலைன்னா அது சரியா தப்பா? தீர்மானிச்சது அவங்கதான், நான் தீர்மானிக்கல, நான் சொல்லல. பாருமா, நாளையில இருந்து இன்னையில இருந்து நீ என் பேச்சுதான் கேட்கணும் அப்படின்னு நான் சொல்லல, நான் ஆர்டர் போடல. அந்த ஆர்டர் உருவாக்குறது யாரு? அவங்கதான், நான் இல்ல. அனனியா சப்பீராள் அந்த பணத்தை வித்து கையில எடுத்தோடனே இது ஆண்டவருக்குரியது அப்படின்னு மனதில் நினைச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு அது யாருடையது? அவங்க இருதயத்தில் தீர்மானிச்சதுக்கு பிறகு அது யாருடையது? ஆண்டவருடைய. அவ்வளவு. அதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்க வச்சுக்கிட்டா அதுதான் தவறு. அதனாலதான் ஆண்டவர் அடிச்சாரு. அதனால பேருக்கு சொல்றாரு, இதுக்கு முன்னாடியும் உங்ககிட்ட தான் இருந்துச்சு, வித்ததுக்கு பிறகு உங்களை நீ வச்சுக்க வேண்டியது எதுக்கு கொண்டு வந்த? அதுதான் அவருடைய கேள்வி. நீங்களும் நானும் உலகத்துல தான் இருந்தோம். ஒரு நாள் நான் அவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே நான் இனி உனக்கு அடிமை, இனி நான் உங்களுடைய பிள்ளை அப்படின்னு நான் மனசார சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு அடிமையா இருக்கிறது இல்லை பாருங்க, அவர் பேச கேட்கறது இல்லை பாருங்க. அது தப்பா சரியா? இது ஆண்டவர் கொடுக்கிறதா? இல்லை, நாம் தான் தீர்மானித்தோம். எப்பொழுது நாம் ஒன்றை தீர்மானிச்சிட்டோமோ அதுக்கப்புறம் கம்பெனி வேலைக்கு போறோம், வீட்டுல இருக்கும்போது வந்து தூக்கிட்டு போய் வேலைக்கு நம்மளை வச்சுக்கிட்டாங்க. நானா தான் போய் கேட்டேன் வேலைக்கு வரேன்ட்டு, ஆமான்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு நான் அங்க வேலை செய்யாட்டி சரியா தப்பா? எப்போ ஒரு விஷயத்தை என் மனம் தீர்மானிக்கிறதோ, நானா கொடுக்கல, யாரு கேட்ட நானா தான் கொடுத்தேன். ஆண்டவர் ஏதோ வாசப்படுது அதை தட்டுனேன். ஒரு சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா, கதவை திறந்ததுக்கு அப்புறம் அவரை உட்கார வச்சுக்கிட்டு நான் என் சௌரியத்துக்கு பேசிட்டு இருக்க முடியுமா?
ஏன் சௌரியத்துக்கு நாம நடக்க முடியுமா? இதுதான் காட்சி. நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் அவருடைய ரத்தத்தினாலே கிரயமாய் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள் என்கிற உணர்வு நமக்கு வேண்டும். நான் பேசுகிறதா இருந்தாலும் சரி, என்னுடைய கிரியைகளா இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியத்திலையும் நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான், நீங்க உங்களுடைய சத்தம், உங்களுடைய சித்தம், இதுதான் போன வாரத்துடைய சாராம்சம். இந்த வாரம் நம்ம வேறொரு காரியத்தை நம்ம நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அங்கே சாலமோனுக்கு அவருடைய தகப்பனாகிய தாவீது சொன்ன வார்த்தையாக இங்கே நான் பார்க்கலாம். என்ன சொல்றாரு? ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. ஏங்க ஞானத்தை சம்பாதிக்கணும்? காசு சம்பாதி, பணம் சம்பாதி, சொத்து சம்பாதி சொன்னா சரி, ஞானத்தை சம்பாதி எதுக்கு? ஏன் பிரபு? காசு சேர்க்கைன்னு சொல்லலாம், காசு சம்பாதின்னு சொல்லலாம். ஞானத்தை சம்பாதினா எங்க போய் ஞானத்தை சம்பாதிக்கிறது? வேலைக்கு போற யாராவது கொஞ்சம் ஞானம் கொடுப்பாங்களா? சம்பளம் கொடுப்பாங்க, காசு கொடுப்பாங்க இல்லையா? இங்கே தேவனுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும், தாவீதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு தாவீது சொல்றார். இயேசு ஆண்டவர் சொல்றார். தேவன் சொல்கிறார், தாவீது யாரு? இருதயத்துக்கு தேவனுடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்யக்கூடியவன். கிட்டத்தட்ட தாவீதை தேவனுடைய அரசாட்சிக்கு இணையாக தாவீதுடைய அரசாட்சியும் சொல்லப்படுகிறது. அது போலதான் அதற்கு இணையாக நீங்களும் நானும் தேவனுடைய அரசாட்சி என்கிற, அல்லது தேவனுடைய ஆளுகை என்கிற, அல்லது தேவனுடைய அதிகாரம் என்கிற அந்த குடையின் கீழ் நாம் வந்திருக்கிறோம். தேவன் நம்மளை பார்த்து சொல்கிற காரியம், ஞானத்தை பெற்றுக்கோ. எதுக்கு ஞானம் தேவை? பாருங்க, ஞானம் நமக்கு பலவிதமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வருகிறது. பாருங்களேன், அங்கே 3ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை 3:13 படிங்க. 3ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 3:13. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் ஞானத்தை ஒரு மனுஷன் பெற்றிருக்கான், பாக்கியவான். இப்படி நீதிமொழிகள் புஸ்தகத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அங்கே 35வது வசனம், 3ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுகிறது, ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிப்பார்கள். ஞானவான்கள் முத்துக்களை பார்க்கும் ஞானமே சிறந்தது, உயர்ந்தது. அது மட்டுமல்ல, பாருங்க 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்களா, ஞானம் என்ன பாருங்க. அது ஞானம் என்றால் அது என்னங்கிறத அங்க சொல்றாரு பாருங்க. 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானமுள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். ஒருத்தரை கடிந்து கொள்கிறோம், ஏண்டா டெய்லி 10 மணிக்கு தான் வேலைக்கு வருவியா, நேரத்தில் வர முடியாதா அவனால அப்படின்னு நாம கேட்கிறோம்னு நினைக்கிறேன். மூஞ்சி என்ன போயிடும் நமக்கு? ஞானவான என்ன செய்வானா, ஆமாம்ல நம்ம 9 மணிக்கு தான் போகணும், அவங்க 9 to 9 தானே ஒர்க்கிங் டைம். அவன் என்ன செய்ய மாட்டான்? ஞானம் உள்ள ஒரு மனிதன் கடிந்து கொள்ளுதல் என்ன செய்வானாமா?
நேசிப்பான். ஞானம் உள்ள ஒரு மனுஷன் என்ன பாத்திரம் மேல விளக்காம அழுக்கா போட்டிருக்கிற அப்படின்னு சொன்னா உடனே ரெண்டா நீங்க வந்து கழுவுங்க அப்படின்னு சொல்றது இல்லை ஞானம். என்ன சொல்றான்? ஆமால நம்ம கழுவி நீட்டா தான் வச்சிருக்கணும் அப்படித்தானே. ஒரு கணவனை பார்த்து ஒரு மனைவி சொல்றாங்க ஒரு காரியத்தை வச்சு, ஏன் நீங்க இப்படி செய்ய மாட்டீங்களா, இப்படி நீங்க பேசிட்டு வரக்கூடாதா, இப்படி செஞ்சுட்டு வரக்கூடாதா, உடனே நமக்கு கோபம் வருதுன்னு வைங்க. அப்ப என்ன இல்லை நம்ம கிட்ட ஞானம் இல்லை. ஞானம் இருக்கிற மனுஷன் கடிந்து கொள்வதில் என்ன செய்வானா? நேசிப்பான். ஆள் வேணும் தரணும். இருந்தா தான் நானும் கரெக்டா இருப்பேன். இந்த ஆள் இல்லைன்னாலும் நானும் எப்படிதான் இருப்பேன். ஏன் ஜவுளிட்டு தான் அவ்வளவு நாட்டுக்கு ஒரு ஆள் இருக்கிறது நல்லதுதான். நான் அநேக நாட்களுக்கு முன்னாடி நான் ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தோம். அதில் போட்டிருந்துச்சு, அதில் ஒரு அது என்ன எழுதுறாருன்னா, நீங்கள் இந்த நாட்டின் பிரஜைகள், நீங்கள் வளர்ந்தவர்கள், நீங்கள் அறிவுள்ளவர்கள், உங்களுக்கு ஒரு போலீஸ்காரன் ரோட்ல கம்பு வச்சுருந்தீங்கன்னா ஒழுங்கா போவீங்களா? உங்களை மேய்க்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமா என்று அவர் அந்த புத்தகத்தில் எந்த எல்லாரையும் சாமல்ல. என்ன யாருமே கண்டிக்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆனா நான் சரியா இல்லை பாருங்க. எனக்கு ஒரு போலீஸ்காரர் இருந்தாதான் நான் ஹெல்மெட்டை மாட்டுறேன், ஹெல்மெட்டை இங்கே வண்டிகளை வச்சுக்கிறேன், தொங்க விட்டுக்கிறேன். அங்க போலீஸ்காரரை பார்த்து தூக்கி என்ன செய்யறேன்? தலையிட மாட்டேன். கடந்த வாரத்திலே ஒரு நம்முடைய ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காரு, என்ன செய்ய கூகுள்ல இந்த இடத்துல போலீஸ்காரர் நிற்கிறாரு அப்படின்னு ஒரு மெசேஜை போட்டு விடுங்க, அந்த இடத்துல போலீஸ்காரர் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை போட்டு விடுங்க. நம்ம எல்லாம் பார்க்குறோம்ல, இன்னைக்கு மழை வருமா, இன்னைக்கு காற்று என்ன வேகத்துல வீசுது அப்படின்னு செல்லில் பார்க்குறோம்ல. அது மாதிரி ஒரு திருப்பூர் போகும்போது உடனே ஆன் பண்ணி பார்க்குறது, இங்க எங்க போலீஸ் நிற்குது, ஓகே இந்த ரோட்ல போலீஸ் இருக்கு. அப்ப என்ன செய்வோம்? ஹெல்மெட் போட்டு போவோம். இப்போ இந்த ரோட்ல போலீஸ் இல்லை, ஹெல்மெட்டை காட்டி போட்டு போவோம். பாருங்க, இது ஞானத்தை நாம் புரிந்து கொள்வதற்காக பேசுறோம். நாம் ஞானம் உள்ளவர்களாக இருந்தால் கடிந்து கொள்வதை பேசுவோம். ஹெல்மெட் போடணும்னு சொன்னா நமக்கு அவங்க மேல கோவம் வராது. போலீஸ்காரங்க ஹெல்மெட் போட மாட்டியா அப்படின்னு, நன்மைக்கு தான் சொல்றாரு. நாம உடனே ஹெல்மெட் கணக்காரங்க பாருங்க, ஏதோ காசு கொடுத்துருக்கோம் போல இருக்கு அப்படின்னு என்ன செய்யறோம்? நாம பேசுவோம். அன்பானவர்களே, ஞானம் கடிந்து கொள்வதை நேசி. தவறு செய்யும் போது நம்மை ஒரு கடிந்து கொள்ளும் பொழுது நாம் உணர்வடைய வேண்டும். ரோட்ல போறோம், நம்ம தப்பா தவறுதெல்லாம் வண்டி இண்டிகேட்டர் போடாம திரும்பிட்டோம் வச்சுக்கீங்களேன். அவர் ஆய்வு கத்திட்டு போறாரு, அவர் மேல நமக்கு பயங்கரமான எரிச்சல் வருதுல்ல. அப்ப நம்ம யாரு நினைச்சு? ஞானம் உள்ள மனிதன் கடிந்து கொள்வது நல்லதுதான். அப்பதான் எனக்கு உரைக்குது. நாளிலிருந்து நான் திரும்பும்போது என்ன செய்யறேன்? இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது பாருங்க. நான் ஒரு நாள் இங்கே டிசைனுக்கு போகும்போது நான் ரைட் சைடு ஓரமாக தான் போறேன். நான் கொஞ்சம் கேப் விட்டு போறேன். ஒரு 2 வீலர் போற கேப் இருக்குது. நான் ரைட் சைடு திரும்பணும். எதுவுமே நான் போடல, நான் பாட்டு திரும்புறேன். பின்னாடி வந்து ஒரு வேகமா வந்திருக்காரு, ஓட்டை போடலான்னு வந்து அந்த கேப்ல போயிடலான்னு வந்திருப்பாரு போல. அவரு நான் திரும்புற பார்த்துட்டு பயந்து அடிச்சு பறக்க பிரேக் எல்லாம் அடிச்சு வண்டி நிப்பாடி ஸ்லோ பண்ணி இந்த பக்கம் திருப்பி, ஏன்னா இண்டிகேட்டர் போட மாட்டீங்களா நீங்க அப்படின்னு கேட்டாரு. நமக்கு அப்பதான் உரைக்குது, கொஞ்சம் இருந்தாலும் போகணும். பாருங்க, நாம் தேவனுடைய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், உலக மனுஷனை கொண்டு சில நேரங்கள்ல ஆண்டவர் மண்டையில கொண்டு வைக்க வேண்டியது வரும்.
நான் தான் சொன்னேன், நம்முடைய சுற்றுப்பகுதிகளிலே, நம்முடைய சுற்றுச்சூழலிலே என்ன நடக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அவைகளை வைத்து தேவன் நம்மோடு பேசுகிறார். அவைகளை கொண்டு தேவன் நமக்கு ஞானத்தை உணர்த்துகிறார். இன்னைக்கு கேரளாவிலே வயநாடுல ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? பாத்தியா, அவங்க எல்லாம் மாட்டுக்கறி சாப்பிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. அவங்க எல்லாம் துன்மார்க்கரா இருந்தாங்க அதனாலதான் சொல்லக்கூடாது. ஆண்டவரே, நானும் உடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம போனா எனக்கும் இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் உடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியேன். இப்படி நடந்தா கூட நான் மகிழ்ச்சியோடு என்ன செய்வேன்? உன்னுடைய சமூகத்தில் நான் ஏறுவேன். ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானம் பிள்ளைகள் பாக்கியவாங்க. பாருங்க, 10வது வசனம், 10ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. படிங்களா? இதெல்லாம் படிக்கணும் பாருங்க. 10:1. ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறார். மூடத்தனம் உள்ளவனோ பாருங்க, வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தை பாருங்க. ஒருவன் ஞானம் உள்ள நபராய் இருந்தால் நம்மளை நாம பார்த்துக்கலாம். நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் ஞானவான்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் இந்த பூமியில ஞானமற்றவர்களாக இருந்து கொண்டு உலக மனிதர்களால் நாம் கண்டிக்கப்படுவதை தேவன் விரும்பவில்லை. உலக மனிதர்களால் நாம் கண்டிக்கப்படுவதை தேவன் விரும்பவில்லை. மற்றவர்களால் நாம் கண்டிக்கப்படுவதை தேவன் விரும்பவில்லை. ஏன்? அவரே நம்மை கண்டிப்பதை அவர் விரும்பவில்லை. நீங்கள் அவருக்கு முன்பதாக கண்டிக்கப்படாதவர்களாக நிற்கும்படி என்று வேதம் சொல்கிறது. ஒரு நாளிலே அவர் நம்மை பார்த்து கண்டிக்கிற இடத்துல நாம் நிற்கக்கூடாது. நம்மை அவர் கேள்வி கேட்கிற இடத்துல நாம் நிற்கக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். தேவன் நம்மை எவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார் என்பதுதான் இதில் தாற்பயமாக. எவ்வளவாய், அதுக்காக தான் இந்த முழு வேதாகமத்தை அவருடைய ஞானத்தை நம்முடைய கையிலே கொடுத்து நீ ஞானத்தை சுதந்திரி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப ஞானம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய, நாம் கண்டறிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய சொத்து, ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய வாக்கியம். நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் பாருங்க, 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. நிறைய வார்த்தைகள் ஞானத்தை குறித்து சொல்கிறார். ஆனாலும் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நான், ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான், புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான். ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் என்ன செய்யறான்? தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான். நம்முடைய ஆத்துமாவை நாம நேசிக்கிறோமா இல்லையா? நேசிக்கிறீங்களா உங்க ஆத்துமாவை? உங்க ஆத்துமா பாதாளத்துல போகக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவன் ஞானத்தை பெற்றுக்கொண்டால் அவன் தன் ஆத்மாவை நேசிக்கிறான். சரி, ஞானம் 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 அது எங்க கிடைக்கும்? அது தெரியணும் இல்லையா பிரபு? ஞானம் எங்க கிடைக்கும்? கிடைச்சா வாங்கிக்கலாமே ஓடி போய். ரொம்ப முக்கியமானதா இருக்கு. பாருங்க, நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் பாருங்க. நமக்கு தெரிந்த வார்த்தைகள். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். கர்த்தருக்கு பயப்பட்டா ஞானம் என்ன செய்யுமா? போதிக்கப்படும். அது நிறைய பேரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது
அது மனுஷரால் போதிக்கப்பட்ட ஒரு போதனையா இருக்கு. எப்படி பாருங்க, நம்ம பிரபு நிறைய உதாரணத்தை பிரபு வச்சு சொல்ல முடியும். எனக்கு ரொம்ப பயப்படணும். ஒரு நாள் வரலன்னா அடுத்து போன் பண்றதுக்கே என்ன செய்வான், பயப்படுவான், திட்டுவாங்க மாமா அப்படின்னு சொல்லி பயப்படுவான். நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், ஆனாலும் பயப்படுவான். வந்துடுவான், அம்மா சாரி மாமா அப்படின்பான். இனி அப்படி பண்ண மாட்டேன்மா, ஆனா அடுத்த வாரம் மாதிரி தான் பண்ணுவான். இந்த பயம் எது எங்க இருந்துச்சு? உண்மையிலேயே எனக்கு பயப்படுற பயமா இது? உண்மையான பயமா இது இல்ல. ஒரு மகன் ஒரு அப்பாவுக்கு பயப்படுறான். எப்படி? அப்பா அடிச்சுக்குவாரு, தண்டிச்சுக்குவாரு அப்படின்னு பயப்படுறதா பயம்? இல்லைங்க. அவர் அப்பா, நான் உள்ள, நான் ஒரு சில பேச என்ன செய்யணும், கேட்கணும். நான் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும். அதுதான் பயம். ஐயோ எங்க அப்பா அடிச்சுக்குவாரு, போலீஸ்காரர் தான் அடிப்பாரு, அதனால போலீஸ்காரருக்கு பயந்துருக்கீங்க. அந்த பயமும் இந்த பயமும் ஒண்ணா? தேவனுக்கு பயப்படுகிறது. ஆண்டவர் என்ன அடிச்சுவாரு அப்படியா? ஐயோ நான் பைபிள் படிக்கலையே, இன்னைக்கு என்னமோ நடந்துமோ அந்த பயமா? ஐயோ நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணலையே, அது இல்ல. நான் அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சனா, அப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சனா, ஐயோ எங்க அப்பா இல்ல, அவரை நான் அவமானப்படுத்திட்டு போறேன், நான் அவருக்கு அவகீர்த்தி எல்லாம் கொண்டு வரேன், எங்க அப்பா எப்படிப்பட்டவரு, நான் எப்படி நடக்கணும், இதுதான் பயம். எங்க அப்பாவுக்கு ஒரு அவமானம் வந்துடக்கூடாது. நான் பயப்படுதல் என்பது சும்மா பயந்து நடக்குது. நான் ஜெபம் பண்ணல, நான் பைபிள் படிக்கல, நான் சர்ச்சைக்கு போகல, அந்த பயம் இல்லை. அது மனுஷனாலே போதிக்கப்பட்ட பயம். சொல்லுவாங்க, தசபாகம் கொடுக்கல, விதநெல் எடுத்து சாப்பிட்ட, அடுத்து அப்படி இல்லை, அந்த பயம் இல்லை. ஐயோ தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், நானும் அவருடைய ஊழியத்துக்கு எதையாக செய்யும், அந்த ஊழியத்துல நானும் ஒரு சின்ன கை ஒரு காசை போடும், அதுதான் பயம். எனக்கு நாளைக்கு சாப்பாடு கிடைக்காது, நாளைக்கு எனக்கு சம்பள உயர்வு கிடைக்காது, நான் தசமா காட்டி, இது பயம். இது இந்த பயம் பயங்கரமான பயம். கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தினால். கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நான் கர்த்தருக்கு பயப்படுறேன், நீங்களே சொல்லுங்க. நான் கர்த்தருக்கு பயப்படுறேன், கர்த்தருக்கு பயப்படுறேன்னு சொல்றேன், நான் என்ன செய்வேன் சொல்லுங்க. நான் பைபிள் படிக்கிறது உங்களுக்கு தெரியாது, நான் ஜெபம் பண்றது உங்களுக்கு நீங்க பார்க்க முடியாது. என்னுடைய கிரியைகள், என்னுடைய செயல்கள், நான் உங்களுக்கு முன்னாடி செய்யக்கூடிய செயல்கள். நான் போய் பேசுறேன்னு வச்சுக்கோங்க, பாருங்க, இந்த பொய் சிலர் இந்த பொய்யிலேயே உருண்டுட்டு இருப்பாங்க. அவங்க பொய் பேசுறது கண்டுபிடிக்கிறது கூட கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஆனா அந்த போய் பேசக்கூடாதுன்னு நினைச்சு போய் பேசுவோம் பாருங்க, அவங்க சீக்கிரமா மாட்டிக்குவாங்க. அவங்களுக்கு சொல்ல தெரியாது, ஆனா சொல்லுவாங்க, மாட்டிக்குவாங்க. அதுபோல நாம போய் பேசுறேன்னு வைங்க, நீங்க எளிதா என்ன செஞ்சுவீங்க, கண்டுபிடிச்சிருவீங்க. இவர் ஆண்டு தெரியும் அப்படி சொல்லுவீங்களா இல்லை? அல்லது நான் ஏதோ ஒரு தவறான காரியங்கள் நீங்களே சொல்லிடுவீங்க, இவர் நல்லா பயப்படுறாரு ஆண்டவருக்கு. என்னுடைய ஜெபமோ, என்னுடைய வேத வாசிப்போ, என்னுடைய உடையோ, நான் ஆலயத்துக்கு சரியா இருப்பேன், எல்லா வரவும் வந்துடுறாரு, எவ்வளவா பயப்படுறாரு. அப்படியா? இல்லை, என்னுடைய செயல்களை வைத்துதான் நீங்க சொல்ல முடியும் இவர் பயப்படுறவரா பயப்படாதவரா. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய செயல்கள்
அது மற்றவர்கள் பார்க்கக்கூடியதாக, அவருடைய கண்களால் காணக்கூடியதாக அமைகிறது. இப்ப நம்முடைய கிரியைகள் பார்த்து மற்றவர்கள் சொல்லணும், உண்மையிலேயே பயப்படுறதுதான். பயம் என்றால் நாம் சொல்கிற வெளிப்படையான அந்த பயந்து நடக்கிற அந்த பயம் இல்லை. அதுதான் உலகம் போதிக்கிற பயம். பாருங்க, ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஞானத்தை அங்க நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் என்ன சொல்றது பாருங்க, அதை கேட்டு வாங்க வேண்டும் என்று சொல்லிருக்காங்க. 23 சத்தியத்தை வாங்கு நிற்காதே, அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. ஞானத்தை என்ன செய்யணுமாமா? வாங்கணும். எங்க போய் வாங்குறது? அதுதான் தேவன் பயப்படுறது. அது மட்டும் இல்ல, அங்கே யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் அங்கே சொல்லிருப்பாங்க. முதலாம் அதிகாரம் 5வது வசனம், யாக்கோபு. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். பாருங்க, ஞானத்தை குறித்து நாம வாசிச்சோம். ஞானம் என்னங்கிறத வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஞானம்னா என்னங்க? ஞானம்னா என்ன? பாருங்க, ஞானம் என்பது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்வது, தேவனை நேசிப்பது, அது மாத்திரமல்ல தாய் தகப்பன்மாரை கனம் பண்ணுதல், சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிதல், நிறைய காரியங்களை நாம் அடிக்கிட்டே போகிறோம். ஞானத்திற்கு நிறைய சொல்ல முடியும். ஆனா ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்வது என்பது, இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள, ஆனா இந்த வசனம் பாருங்க, ஞானத்தில் உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால். நாம் இந்த வசனங்கள் அநேக நேரங்கள்ல நான் எல்லாம் சின்ன பையனா இருக்கும் போதே கேட்டிருக்கேன். நாங்க பாருங்க, ஸ்கூல் முதல் நாள் ஸ்கூலுக்கு போகும் பாருங்க, அப்போ எங்க அம்மா அப்பாலாம் எங்க என்ன செய்வாங்கன்னா, முதல்ல எங்க சர்ச்சுக்கு அனுப்பி எங்க பாஸ்டர் கிட்ட போய் அவரை எங்களை ஜெபம் பண்ணி அனுப்புவோம். ஸ்கூல் ஜெபம் பண்ணிட்டு தான் ஸ்கூலுக்கு போகும் முதல் நாள். கொஞ்சம் சில நாட்களுக்கு பிறகு எங்க பாட்டி முதல் நாளும் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க வீட்டுல இருக்கும் போதெல்லாம் தினந்தோறும் ஸ்கூலுக்கு போகும்போது ஜெபம் பண்ணி தான் அனுப்புவாங்க. எல்லா இடத்துக்கும் ஜெபம் பண்ணி தான் அனுப்புவாங்க. அப்போ இந்த ஸ்கூலுக்கு போகும்போது முதல் நாள் பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க, இந்த பிள்ளைக்கு தேவையான ஞானத்தை கொடுங்க. இந்த வேத வசனம் அந்த ஞானத்தை சொல்லல, அதைதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தார். நமக்கு கொஞ்சம் ஞானம் குறைவா இருக்குன்னு வைங்களேன். என்ன ஞானம் பாருங்க, ஒரு கடிந்து கொள்ளுதல் வந்தா நமக்கு கோபம். ஒருத்தர் ஒரு காரியத்தை சொன்னா நமக்கு உருன்னு கோபம். அப்ப நம்ம இன்னொரு இடத்துல ஒரு வசனம் இருக்கு, கோபம் யாரிடத்துல குடிகொண்டிருக்கோ? முட்டாள்கள். கோபத்துக்கு சரியான உறைவிடம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா? எங்க கொஞ்சம் சுத்தபத்தமா வைங்க, பூச்சி போட்டு வந்து உட்காந்துக்கல, என்ன செய்யும்? வீட்டு சுத்தி முத்தி என்ன செய்யுங்க, அதை ஏதோ வச்சுக்காதுங்க, கொஞ்சம் நல்லா கூட்டி பெருக்கி சாணி இதெல்லாம் தெளிச்சு விடுங்க. நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா பாம்பு பிடிக்கிறவங்க எல்லாம் வருவாங்க. அவங்க எல்லாம் சும்மா காரியங்கள் பாம்புக்கு உட்கார்ற மாதிரி எது செய்யாதுங்க, இடம் பண்ணி கொடுக்காதுங்க. மூடத்தனம் உட்கார்ற மாதிரி, கோபம் உட்கார்ற மாதிரி நீங்க எது செய்யாதுங்க, முட்டாளா இருக்காதுங்க. நம்ம முட்டாளா இருந்தா இந்த பாம்பு ஒரு பதுங்கிக்கிற மாதிரி அங்க என்னது பதுங்கி இருக்கும்?
கோபம் பதுங்கிடும். உடனே என்ன செய்யும்? கோபம் வரும். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால், அப்ப ஞானம் இல்லாம இருந்தா கோபம் இருக்கும், எல்லாமே இருக்கும். நிறைய காரியங்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில அனுதினமாய் நடக்கக்கூடிய நிறைய காரியங்களை நாம் சொல்ல முடியும். இப்போ ஞானத்துல நாம் குறைவுள்ளவனா இருந்தால் ஆண்டவரத்துல கேட்கிறோம். ஞானத்துல நிறைய இடங்கள்ல நாம் குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா சில விஷயங்கள் என்ன செய்ய முடியல. நான் கடந்த நாட்களில் என்னுடைய சகோதர மத்தியிலேயே கண்ட காரியங்களை, ஞான குறைவு என்பதை உதாரணம் சொல்லலாம், சொல்ல முடியல. நான் புரிந்து கொள்ள வேண்டும் சில காரியங்கள். இங்க ஞானத்துல குறைவுனா ஆண்டவரத்துல போய் கேட்கணும். ஞானம் பத்த மாட்டேங்குது. நீங்க வேத வசனத்துல ஒண்ணு சொல்றீங்க, நான் என்ன செய்யறேன்? வேற ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு போறேன். ஞானம் இல்லை. ஆண்டவரத்துல ஞானத்தை கேட்டால் அவர் கொடுத்தார். சரி, ஞானம் ரெண்டு விதமான ஞானம் இருக்காங்களா? அதே இதுல யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை படிங்க. 3:17. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ போதும். முதலாவது எப்படி இருக்குமா? சுத்தம் உள்ளதா. ஏங்க, அப்ப சுத்தம் இல்லாத ஞானமும் இருக்கா? சுத்தம் உள்ள ஞானம், சுத்தம் இல்லாத ஞானம், ரெண்டு ஞானம் இருக்கா? நம்ம எதை பெற்றுக்கொண்டிருக்கிறோம்? நாம் பெற்றுக்கொண்ட ஞானம் எது? பரத்திலிருந்து வருகிற ஞானமா, இல்ல இந்த உலகத்திலிருந்து ஆண்டவரத்துல கேட்டு பெற்றுக்கொண்ட ஞானமா, இல்ல இந்த உலகத்திலிருந்து கிடைச்ச ஞானமா? எப்படி இங்க ரெண்டு ஞானம் எப்படி பாருங்க. ஒரு உதாரணத்தை நம்ம வாசிப்போமா? லூக்கா 16ஆம் அதிகாரம். உலகத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் நமக்கு ஜீவனை கொண்டு வராது. லூக்கா 16ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிக்கலாமா? இன்னும் அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாக ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் தான் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து கொடுக்கிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? உக்கிரானக்காரனை ஒப்புவி, இனி நீ உக்கிரானக்காரனாய் இருக்கக்கூடாது. இனி நீ இந்த பதவியில் இருக்கக்கூடாது. நான் என்ன செய்வேன்? என் வேலையை ஒரு தூக்கிட்டாரு, எனக்கு மண்வெட்டி பிடிச்சி வேலை செய்யறதுக்கும் பலன் இல்லை, பிச்சை எடுக்கவும் வைக்கப்படுறேன். தள்ளப்படும் போது சொல்லிக்கொண்டு ஒவ்வொருவனாக வரவழைத்து, அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்கிரானக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி விற்காது 50 என்று சீக்கிரமாய் எழுது என்றான். பின்பு அவன் வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 குடம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை வெற்றிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வாழும்போது உண்டாகும்படி கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். பாத்தீங்களா?
இங்க ஒரு மனுஷனுக்கு ஒரு நல்ல ஞானம் இருந்துச்சு பாருங்க. எனக்கு வேலை போகுது, நீ என்ன செய்வேன்? யோசனை பண்ணான். ஆஹா, இது நல்ல ஐடியா. கடன் பட்டவனை எல்லாம் கூப்பிட்டு, அப்பா நீ எவ்வளவு பட்ட, நீ எவ்வளவு பட்ட, உனக்கு தள்ளுபடி இந்தா என்று சொல்லி நல்ல ஞானமா செயல்பட்டான். இன்னைக்கு நமக்கு கூட இப்படி நிறைய ஞானம் எல்லாம் வருது பாருங்க. பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கிறேன் பாருங்க. நம்ம சும்மா காய்கறி கடைக்கு போவோம் பாருங்க. நல்ல காயை வந்து நம்ம கொடுக்கணும். நல்ல காயை பொறுக்கி இதை செய்வோம், தராசில் வைக்கணும். ஏட்டா கொஞ்சம் என்னவா இருக்கும், கூடுதலாகவோ அல்லது அதிகமாகவோ இருக்கும். இதில் எடுத்து அங்கே வைப்பான், இன்னொன்று எடுத்து இங்கே வைப்பான், இன்னொன்று எடுத்து வைப்பான், கூடவே அதை கூட வச்சு என்ன செஞ்சுருவான். நம்ம போகிறதாலும் தேடி தேடி பார்த்து பார்த்து தான் எடுத்து கொடுத்துருப்போம். வீட்டில் வந்து பார்க்கும்போது என்னவும் இருக்கும், 2 தக்காளி அழகும்போதும் உள்ள இருக்கும். எப்படி வந்துச்சு? வியாபாரத்துல ரொம்ப ஞானம் பாருங்க. அது எப்படியாவது காசாக்கிடுவாங்க. 5 கிலோ சொல்லுவான், பக்கத்துல போகணும்னு என்ன சொல்லுவான், 3 கிலோ காசை கொண்டு வாங்கி இடம் போட்டு கரை போட்டு 5 அதான் பக்கத்துல ரொம்ப இதாக வச்சிருப்பான். அதைத்தான் பார்த்துருக்கீங்களா? இந்த ஞானம் இது சுத்தம் இல்லாத ஞானம் தான். ஞானம் தான், ஆனா அதுல என்ன இல்லை, சுத்தம் இல்லை. நிறைய நேரங்கள்ல நமக்கு கூட இப்படி சுத்தம் இல்ல ஞானம் இருக்கு, சுத்தம் இல்லாத ஞானம் இருக்கு. சுத்தம் இல்லாத ஞானத்தை பயன்படுத்தி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வரோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அறத்திலிருந்து வருகிற ஞானம் என்பது முதலாவது அது சுத்தமா இருக்கும். அதுல எந்த விதமான மாயமான இன்னொரு உதாரணத்தை காமிக்க பாருங்க. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மத்தேயு 22:16. தங்கள் சீசரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். இது 15ல இருந்து படிங்க. அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி தங்கள் சீசரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சியம் இல்லாதவராகையால் எவனை குறித்து உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அது போதும் பாருங்க. நீங்க சொல்றத காரியங்களை பாருங்க. போய் போதகரே நீர் சத்தியம் உள்ளவர், நீ தப்பா சரிதானே, சத்தியம் உள்ளவர். அது மட்டும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமா போதிக்கிறவர் என்றும் அறிந்திருக்கிறோம். யாரை குறிச்சும் உங்களுக்கு என்ன இல்லை, இங்க கவலை இல்லைன்னு இருக்கு. இன்னொரு பைபிள் என்ன இருக்கு, கவலை இல்லை, கவலை இல்லை. எவனை குறிச்சு கவலை இல்லாம இது தவறு. கவலை இல்லை என்பதுதான் சரி. ஆண்டவர் யாரை குறிச்சும் கவலை இல்லாம இருக்கு அப்படி இல்லை. தேவன் எல்லாரும் குறிச்சும் கவலையா தான் இருக்காரு. ஒருவரும் கெட்டு போறாங்க, எல்லாரும் நித்திய ஜீவன் அடையணும் என்கிறதுல அவரு பிரச்சனையா இருக்காரு. கவலை இல்லைன்னா பிரச்சனை இல்லை, யாரை குறிச்சு எந்த மனஸ்தாபம் இல்லை யாருக்கிட்டையும். கவலை இல்லைன்னா என்ன இல்லை, எந்த மனஸ்தாபம் நான் வந்து எதுவும் இல்லைப்பா, மனஸ்தாபம் இல்லை, நான் அவரை மனசுனா பார்க்குறேன், அவரை சகோதரனா பார்க்குறேன் என்கிறதா அதனுடைய கவலை இல்லை. பாருங்க, இவங்களுடைய பேச்சு எப்படி இருக்குன்னா ரொம்ப சரியான ஞானமா தான் இருக்கு. ஆனா அங்க என்ன கலந்துருக்கு, சுத்தமான ஞானம் இல்லை. இது இந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம், சுத்தம் இல்லாத ஞானம், உலகத்திலே இருந்த ஞானம். இன்னைக்கு நம்ம கிட்ட எப்படி இருக்கான்னு நீங்க பாருங்க. யாருக்கிட்டையாவது நம்ம பேசும்போது உள்ள அவனை வச்சுக்கிட்டு நீர் நல்லவர் வல்லவர்
என்று நாம் அநேக நேரங்களில் நாம் அநேகரை சொல்லுவோம். இப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது. தேவன் நமக்கு தருகிற ஞானம், பரத்திலிருந்து வருகிற ஞானம் என்பது சுத்தமான ஞானமா இருக்கும். நாம் எந்த ஞானத்தை நாம் பெற்றிருக்கிறோம்? நான் சில நேரங்களில் பாருங்க, சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டியது. நாங்கள் கடந்த நாட்களில் என்ன பண்ணோம், கோழிக்கு என்ன பண்ணோம், தடுப்பு இன்ஜெக்ஷன் போட்டோம், தடுப்பூசி. அந்த நேரத்தில் ஒருத்தங்க கோழிக்கு இருக்காங்க. அப்போ நான் ஜெயாட்ட சொன்னேன், ஏதோ வந்துருக்காங்க என்னன்னு சொன்னேன். அவங்க போய் என்ன சொல்லிட்டு வந்தாங்க, இல்லை நாங்கள் தடுப்பூசி போட்டுருக்கிறோம் கோழி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்தவங்க கேட்டேன், டீட்டெயில் எல்லாம் எதுக்கு சொல்லணும், இல்லை இன்னைக்கு எல்லாம் திறந்து கொடுக்கணும்னு சொல்ல வேண்டியதானே. பாருங்க, இந்த யதார்த்தமான எந்த விதமான மாய்மாலமும் இல்லாத ஒரு பதில் தான் செய்யறோமோ அதை என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க சொல்லிட்டு வந்தாங்க. கொஞ்சம் கலந்தது என்னது, நமக்கு நிறைய நேரங்கள் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய மனம் எப்படி இருக்கணும், அப்படி உள்குத்து இல்லாமல் இருந்தார். யூதாஸ் இயேசு முத்தமிட்டான். நீங்க முத்தமிடுறீங்களா? நீங்க இயேசு முத்தமிடுறீங்களா? முத்தமிடுறது நல்லது தானே. ஒருவரை கட்டி பிடித்து முத்தமிடுறது, பரிசுத்த முத்தத்தோடு கூட என்ன செய்யுங்க, வாழ்த்துங்கள் சகோதரரே அப்படின்னு வசனம் இருக்கு. யூதாசன் அதைத்தான் செஞ்சாரு. ஆனா என்ன வாங்கிட்டு கொடுத்தாரு, அந்த முத்தத்துக்கு ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு, விலை பேசிட்டு வந்திருக்காரு. நீங்கள் நானும் அநேக நேரங்கள்ல ஆண்டவர்கிட்ட இதே மாதிரி ஒரு விலை பேசிட்டு தான் உபவாசம் இருக்காரு. அந்த காரியம் என்ன செய்யணும், உபவாசம் பிளாஸ்டிக் போடுறேன், இந்த கடன் தீரும் இதோட. இப்படிப்பட்ட விலை பேசுகிற ஞானம் எங்கிருந்து வருதுங்கிறதை நாம் நிதானிக்க வேண்டும். உலகத்துக்குரிய அநேக காரியங்களுக்காக நாம் ஞானத்தை பயன்படுத்துறோம். அந்த ஞானம் எல்லாமே பரத்திலிருந்து வந்ததா இல்லை, அது உலகத்திலிருந்து உண்டான ஒரு ஞானமாக இருக்கிறது. இவைகளெல்லாம் நாம் அப்புறப்படுத்திவிட்டு தேவ ஞானத்திலே நாம் வளர்ந்தால் நிச்சயமாக நாம் பாக்கியவான்களாக இருப்போம். தேவன் ஒரு நாளிலே நம்மை கட்டி அமைத்து மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே தங்கள் வஸ்திரங்களை இவர்கள் தோய்த்தவர்கள். நான் இனி இவருடைய கண்ணியாவை நான் படைப்பேன். இனி இவர்கள் பசியடையார்கள், இனி இவர்கள் தாகமடைய மாட்டார்கள், இனி இவர்கள் ஏமாற்றப்பட மாட்டார்கள், இனி இவர்கள் வஞ்சிக்கப்பட மாட்டார்கள். வஞ்சனைக்காரன் ஒழிந்தான், தீங்கு செய்கிறவன் இனி இவர்கள் இடத்திலே வருவதில்லை என்று நம்மை அவரோடு கூட அவருடைய அந்த சர்வ வல்லமைக்குள்ளே நம்மை வைத்து பாதுகாக்க தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். அதற்கு நம்மை நாம் இந்த நாளிலே ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தேவன் இந்த வார்த்தைகளினாலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரே, ஞானத்தினால்